இந்த வீடியோ கொஞ்சம் பாத்துக்கணும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, ஆமா, இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கு நமக்கு தெரியும். அதுதான் இன்னைக்கு எங்க அண்ணன் காலையில ஜோசப் விஜய் வந்து சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி கவர்மெண்ட்ல வந்து 10 லட்சம் கோடி மேல கடன் இருக்கு, எல்லாமே வந்து வலிச்சு எடுத்துட்டு தான் போன கட்சிக்காரங்க வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்ப ஹார்டஸ்டான ஒரு இதுல இருந்தா நான் வந்து பதவி ஏற்றிருக்கேன், அதனால போய் பார்த்தாதான் நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமா தானே? ஆமா தானே? உடனே இந்த எதிர்கட்சியில இருக்க தற்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நான் இவங்க சொல்ல எல்லாருமே தான் சொல்றேன். என்ன பண்றாங்கன்னா, ஓ இப்ப நீங்க வந்து ஸ்டேஜ்ல வந்து சொல்லிட்டீங்க, இந்த மாதிரி 10 லட்சம் கோடி வந்து கடன் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அதனால வந்து நீங்க பின்னாடி வந்து நீங்க சொல்ற கோரிக்கையில நீங்க பண்ணாம போயிடுவீங்கன்றதுக்காக முன்னாடி மக்களுக்கு வந்து எச்சரிக்கைப்படுத்துறீங்களா அப்படின்ற மாதிரி பேசி போட்டுட்டு இருக்கீங்க. இதையும் கொஞ்சம் கேள்வி. இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை என் கையில கொடுத்திருக்கீங்க, அதே நேரத்துல எனக்கு கொஞ்சம் அவகாசமும் நீங்க கொடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அவர் தான் டைம் கேட்கிறாருல. ஏண்டா இன்னைக்கு காலைல தான் அந்த மனுஷன் 3 நாளா படாத பாடுபட்டு இன்னைக்கு காலையில தான் அவர் வந்து முதலமைச்சர் பதவி வாங்கி கையெழுத்து போடுறாரு. போனோடனே உங்களுக்கு எல்லாருமே நடந்துடணும், எல்லாமே நடந்துடணும், உங்களுக்கு அது நடந்துடணும், இது நடந்துடணும், இது நடந்துடணும், எல்லாம் முடிஞ்சிடணும். இல்ல போன வாட்டி இருந்தவங்க வந்து கடனை வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க தெரியுது இல்ல. அவரு டைம் கேட்கறனாலும் நாங்களே டைம் கொடுப்போம். எங்க அண்ணனுக்கு அவரா வந்து ரிக்வஸ்ட் பண்ணி டைம் கேட்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி நாங்களே டைம் கொடுப்போம். அதுக்குள்ளே நீங்க இதெல்லாம் பண்ணனா நீங்க வந்து பின்னாடி வந்து பண்ணாம போறதுக்கு வந்து முன்னெச்சரிக்கை பண்றீங்களா, போறீங்களா, வரீங்களான்னு என்ன? கடன் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி மக்கள் பணத்துல போன ஆட்சி ஆடின மாதிரி ஆடல. இவரு மக்கள் பணம் வேணாம்னு சொல்லியும் சொல்லிட்டாரு. வேற என்னதான் வேணும் உங்களுக்கு? உங்களால நிம்மதியா இருக்க முடியல, நிம்மதியா தூங்க முடியல அப்படின்னா இதோ இருக்கு, இதோ இதை வாங்கி குடிச்சிட்டு நிம்மதியா தூங்குங்க. வயிற்றுச்சலாச்சும் கம்மியாகும் கொஞ்சமாச்சு. இன்னும் வேற வேலை இல்லையாடா? வந்த உடனே உங்களுக்கு எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிடணுமா? இன்னைக்கு காலையில அந்த மனுஷன் பதவி எடுத்தாரு. பதவி எடுத்த உடனே அவர் போய் கோரிக்கை எல்லாம் என்னென்ன கோரிக்கை பாக்குறாரோ பார்த்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அவர் சைன் போட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா தானே படிக்கட்டு ஏறி வர முடியும். 1வது பல்ல 108 படிக்கட்டு 1 ஏறிடுவே நீ. வேலை ஏதாச்சும் பாருங்கடா. அதை விட்டு சும்மா வந்து எதுக்கு நாய் மாதிரி குழச்சினுக்கிறீங்க? எதுக்கு குழச்சினுக்கிறீங்க இப்போ?